திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோல்வி அடைந்திருக்கிறது. அந்த தோல்விக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10 தேர்தலில் தோல்வியடைந்தார் என்று சொல்வதை விட டிடிவி தினகரன் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இது கொஞ்சம் எப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், இது இரண்டுக்கு தான் 50-60 ஆண்டுகளாக போட்டி தேர்தலில். ஒன்று திமுக ஆட்சிக்கு வரும், இல்லை அதிமுக ஆட்சிக்கு வரும். இந்த 2 கட்சிகளுக்கும் தேர்தல்களில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற வாக்கு சதவீத வித்தியாசம் என்னன்னா 2%, 1%, 3%, 4% தான் ஒவ்வொரு தொகுதியிலுமே. இப்போ அதிமுக பிரிந்த பிறகு திரு டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை அதிமுகவுடன் பிரித்து செல்லும் போது அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியில் இருப்பவர்கள் அதிமுக வாக்கு தான் இருக்குது. அதிமுகவிலிருந்து பிரிந்தவருடைய வாக்கு தான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்குது. அது 5%, 6%, 3%, 1%, 2% சொல்லி தொகுதிக்கு தொகுதி வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் அது அதிமுக வாக்கு தான். ஸோ இந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் சரி செய்ய வேண்டியது எதுன்னா, இந்த 4%, 5% அதிமுக வாக்கை அதிமுகவோட சேர்த்தா தான் திமுகவிட்ட ஜெயிக்க முடியும். அப்போ திமுகவிடமிருந்து வெற்றி பெறக்கூடிய அந்த குறிப்பிட்ட 2%, 3%, 1%, 4% வாக்குகளை திரு டிடிவி தினகரன் வச்சிருக்காரு. நீங்க அந்த வாக்கை வாங்கி அதிமுகவில் இணைக்காம இல்ல கூட்டணி சேர்க்காம எத்தனை தடவை தேர்தலை சந்திச்சாலும் அதிமுகவில் வெற்றி பெற முடியாது, வாய்ப்பே இல்லை. இது கடந்த இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை 9 தேர்தலில் அந்த சதவீதத்தை டோட்டலா திரு டிடிவி தினகரன் அதிமுக வெற்றி பெறாத அளவுக்கு அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அதிமுகவோட குறிப்பிட்ட வாக்கு வங்கி அவர்கிட்ட இருக்குது. அதிமுக ஆட்சிக்கே வர முடியாது. இந்த அடிப்படை புரிய வேணும் அதிமுகவோட உள்ளவங்களுக்கு. இல்ல அவர் 5%, 6% அதிமுக பிரிஞ்சு அமமுக எடுத்துட்டாரு. அப்ப அந்த 5%, 6% கட்சியில ஏத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதிமுக அதை பண்ணலையே. வேற வகையில அந்த 5%, 6% இங்க வந்துருச்சு, அதனால அது பேலன்ஸ் பண்ணிடுன்னு சொன்னாலும் பரவாயில்லை. இல்லையே. ஸோ கடந்த தேர்தல்களை ஃபுல்லா அதிமுக தோற்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக தோல்வி காரணம் திரு டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியினுடைய வாக்கு வங்கி வெற்றி பெற விடவில்லை. எப்படி வெற்றி பெற முடியும்னா, அவர் ஒரு ஜனநாயக வழியில போராடுறாரு. எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நாங்க எப்படி வெற்றி பெறுவோம், எங்களுக்கு ஒரு சக்தி இருக்கு, எங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு, நாங்கள் அதிமுகவில் சேராமல் நீங்கள் ஆட்சிக்கு வர முடியாது, வெற்றி பெற முடியாது, பார்த்துருவோம் அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். அவர் முதலமைச்சராகணும், நான் ஆட்சியை பிடிக்கணும்னு எங்கேயுமே அவர் சொன்னதில்லை திரு டிடிவி தினகரன் அவர்கள். அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதிமுக தவறான ஆளுங்க கையில் இருக்குன்னு சொல்றாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அதை அவங்கள ஜெயிக்க விட்டுட்டு நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியுமா அப்படிங்கிறது தான் அவரோட கான்செப்ட். அதனால அந்த அதிமுக ஜெயிக்கக்கூடிய குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாக்கு வங்கிய திரு டிடிவி தினகரன் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அதிமுக என்ன பண்ணணும், ஒண்ணு அவரை கூட்டணியாவது சேர்க்கணும். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக்கிட்டே இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி போன சட்டமன்ற தேர்தலே சொல்லியிருக்கிறாங்க, திரு டிடிவி தினகரன் கூட்டணி சேர்த்துக்கலாம், அவருக்கு குறிப்பிட்ட சீட்டை கொடுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கிட்டதா இல்லைன்னு சொன்னாங்க, ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி. சரி, அதன் பிறகு தேர்தலை சந்திச்சாரு, ஆட்சி இழந்துட்டார், தோல்வி. அதுவும் நிறைய தேர்தலில் இப்ப நடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் கூட திரு டிடிவி தினகரன் அவர்களை சேர்த்துக்குங்க, கூட்டணியை சேர்த்துட்டு பிஜேபி, ஏடிஎம்கே, பாமக, இப்ப இருக்கிற அத்தனை ஜி.கே. வாசன் அவர்கள், அதே பாரிவேந்தர், சண்முகம், ஜான் பாண்டியன் போன்ற இப்ப இருக்கிற எல்லா கூட்டணியும் சேர்த்து போட்டியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கு. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கல. திரு டிடிவி தினகரன் அவர்களே கூட்டணியை சேர்க்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் அண்ணாமலை அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சண்டை வந்தது. அதுல இருந்துதான் சரி நாங்க தனியா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர், சண்முகம்
பாட்டாளி மக்கள் கட்சி, ஜி.கே. வாசன் அவங்க ஒரு 3வது போட்டி அமைச்சாங்க. போட்டி அமைச்சுதான் அதிமுகவை டெபாசிட் இழக்க வச்சாங்க. முன்னாடியாவது பரவாயில்ல, இந்த 2024 தேர்தலில் டெபாசிட் இழக்க வச்சுட்டாங்க. இப்போ இதே டீம் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள கூட்டணி போட்டிட்டுச்சுன்னா எதிர்கட்சியா வந்தாலும் வந்துடும். ஆட்சிக்கு வர்றதுங்கிறது தெரியல. அது போக போக திமுக மேல மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தி ஆகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஆனா எதிர்கட்சி அந்தஸ்துக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்துடும். பாஜக, டிடிவி, ஓபிஎஸ், பாமக, ஜி.கே. வாசன் போன்றவர்கள் பல இடங்களில் ஜெயிச்சுவாங்க. அதிமுக பயங்கரமா வீழ்ச்சி அடையும் 2026. அதனால ரொம்ப தெளிவா அவங்க அதிமுக ரொம்ப ஆலோசனைக்க வேண்டி இருக்கு. அதிமுகவோட வாக்கு வங்கியை திரும்ப பெறுவதற்கு திரு டிடிவி தினகரன் அவர்களே காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ என்னன்னா ஓபிஎஸ் அங்க போய் சேர்ந்ததுனால இந்த 2024 தேர்தலில் டெபாசிட்டும் போச்சு. தென் மாவட்டத்தில் டோட்டலா வாஸ் அவுட் ஆகி போச்சு. அப்போ அதில் வாதகத்தில் அதிமுக தள்ளாடிக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் திரு டிடிவி, ஓபிஎஸ் அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் அதிமுகவுக்கு இருக்குது. அது பரவாயில்ல. அவங்களுக்கே இப்படின்னா சசிகலா அம்மையார் வேற இப்போ சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. 2026 அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அவங்க களத்தில் குடிச்சாங்கன்னா ஒட்டுமொத்தமா அதிமுக வலிச்சு அடிக்கிட்டு போயிடுவாங்க. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா அம்மையார்னு சொல்லி அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. களத்தில் நின்று அவங்க தான் அதிமுக மாதிரி காட்சிகள் மாறிவிடும். ஸோ இப்படிப்பட்ட சூழலாக இருக்கிற பட்சத்தில் அதிமுக ரொம்ப தலைவர்கள் யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறாங்க. அதனால இந்த 10 தோல்வியை ஜெயிக்க விடாம தடுத்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு. 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களும் அவரோட சேர்ந்ததுனால ஒட்டுமொத்த முக்குளத்தூர் தேவர் சமுதாய வாக்குகள் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு போயிடுச்சு. பாதி திமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. அதிமுகவுக்கு சுத்தமா விழுகல. ஸோ இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கலந்து ஆலோசித்து கட்சி நலன் கருதி 2026 மிகப்பெரிய வீழ்ச்சி, கட்சி சின்னத்தை கூட இழக்கக்கூடிய சூழல்லாம் வந்துடும். அப்படிப்பட்ட ஏன்னா திரு எடப்பாடி பழனிசாமியோட நம்பி கூட்டணி கூட ஆள் வர மாட்டேங்காங்க. கூட்டணி கட்சிகளே வரமாட்டேங்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த கட்சி மீண்டும் உயிர் பெறணும், ஆட்சிக்கு வரணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற வாக்கு வங்கி இருக்கு. டிடிவி தன்னுடைய வாக்கு, ஓபிஎஸ் அவருடைய செல்வாக்கு மிக்க வாக்கு, சசிகலா அம்மாவுடைய வாக்கு, அதே மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் நிறைய இருக்காங்க. கேசிபி இருக்கிறாரு. அதே மாதிரி இது போக அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுகவில் இருந்து கொண்டே விருப்பம் இல்லாமல் வேலை செய்யறவங்களும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலா இருக்கிற போது இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாற்றிவிட்டு வேற ஒரு தலைமையை கொண்டு வந்து கட்சியை ஒருங்கிணைத்தால்தான் அந்த கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும், வெற்றி வரும், திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியும். இல்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராக வைத்துக்கொண்டு தேர்தலை சந்தித்தால் மேலும் மேலும் தோல்விதான் வரும். ஏனென்றால் அவர் தலைவராக மக்கள் ஏத்துக்கல, அதிமுகவுடைய பல நிர்வாகிகள் ஏத்துக்கல. அப்படிங்கிற பட்சத்துல அவர் முகத்தை மறுபடியும் காட்டி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டா எரிச்சல் அடைகிறாங்க, மக்கள் ஓட்டு போட மாட்டுக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அதிமுக தலைவர்கள் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி ஒன்று கட்சியில எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம், இல்லைன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மாற்றி விட்டு அதிமுக எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தேர்தலில் சந்தித்தால் கண்டிப்பா ஆட்சிக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதை செய்வாங்கன்னு நம்புவோம். மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம். நன்றி.